Good evening, everybody. Good evening. This is what I expected. பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒன்று சொல்ல விருப்பப்படுவேன். பெரியவங்க நம்மளாம் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். நினச்சி பாருங்க, நான் குட் ஈவினிங் சொன்னேன், உங்கள் சைட்ல இருந்து வரல, எனக்கு எங்கேருந்து வந்து பார்த்தீங்களா? திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்மால் கிட்ஸ். ஹாப்பி டு சி யூ ஆல். நீங்கள் இன்னைக்கு அங்கே பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பர்சனலாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க, சரியா? ஆனால் இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ இட்ஸ் ட்ரூலி a joy and an honor to serve as a guest in this Science Fair 24-25 at Johnson School. I'm very happy. I would like to thank Mrs. Goldie for giving me this opportunity to witness the creativity of all the students. This is actually yet another chance for me. ஏற்கனவே இதை மாதிரி ஒரு எக்ஸ்போக்கு வந்திருக்கோம், பார்த்துருக்கோம் உங்கள் பிள்ளைங்க பண்ணதெல்லாம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த தூத்துக்குடி ஊரில் சயின்ஸை பற்றி அழகாக வெளியில் கொண்டு வர முடியுது. இதை நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்கள் பிள்ளைங்களை. ஏன்னா என் பையனும் இன்னொரு ஸ்கூலில் படிக்கிறான், சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். ஹீ இஸ் ஆஸ்கிங் மீ, ஏம்மா நான் இன்னைக்கு பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆர்வம் எங்கேருந்து வருதுன்னா ஜான்சன் ஸ்கூல்ல இருந்து தான் வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த சில்ட்ரன் who have reached this stage. Why you know? This is all because of your hard work. போட்டியா நீங்க? கிரியேட்டிவிட்டி இருந்துச்சா? பேஷன் இருந்துச்சா? That's why you are here, right? Today this is actually not about winning. யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது. But about your passion in showcasing science and discovery. பெற்றோர்களுக்கும் திரும்ப சொல்ல விருப்பப்படுறேன், இதில் யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது. This is the time you have to increase their curiosity. Now every great discovery comes with curiosity and problem solving skills. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் செய்கிறாங்க. அடிக்குது பலூனு பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி ட்ரூ. அதனால தான் அடிக்குது. இந்த why I am saying is, இந்த பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது சார் அழகாக சொன்னாங்க ஹைப்போதசிஸ். இந்த வார்த்தை ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த தீசிஸ்லையோ இல்லை அந்த டெசர்டேஷனையோ முடிச்ச பிறகு கேளுங்க என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இங்கே உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் அவங்க என்ன டாபிக் எடுத்திருக்காங்க, என்ன கொஸ்டின் வச்சுருக்காங்க, அதை அழகாக சொல்கிறாங்க. மேபி எல்லாரும் சொல்லாட்டா கூட அதில் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு இப்போ ஸ்டிமுலேஷன் தேவை, இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, இங்கே ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது. எல்லாருமே யாருக்காக இருக்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்காக தானே இருக்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு see to that. ஸோ ஜான்சன் ஸ்கூல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. திரும்பியும் எனக்கு ஸ்கூலில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண விருப்பப்படுவேன். ஏன்னா அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுக்கலன்னு வைங்களேன், இந்த சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு இவ்வளோ தூரம் திங்க் பண்ணியிருப்பாங்களா நினச்சி பாருங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட். ரிமெம்பர், வினிங் லூசிங் முக்கியமே கிடையாது. பேஷன் மஸ்ட் பி ஷோகேஸ்ட் ஹியர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கியூரியாசிட்டி, அதுதான் ரொம்ப. இன்னைக்கு ஆர்வமாக இருந்துச்சா? இன்னைக்கு மிஸ் நான் வந்து என்ன கேட்பேன்னு நினச்சிங்களா? இந்த மிஸ் என்ன கேட்பாங்க, இந்த சார் என்ன கேட்பாங்கன்னு நினச்சிங்களா? அந்த கியூரியாசிட்டியை விட்டுறக்கூடாது. யூ ஹேவ் டு கீப் அப் தட் ஸ்பிரிட் அலைவ். எது முக்கியம்? கியூரியாசிட்டி. எது? பார்த்தீங்களா? ஒரு லைன் தான் பேசுகிறேன், உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்கூல் செய்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு விட்னஸ், சரியா? அண்ட் தென் ஃபார் பேரண்ட்ஸ், உங்களோட அன்வேவரிங் என்ன சொல்லணும்னா என்கரேஜ்மெண்ட், கைடன்ஸ், லவ், இதெல்லாம் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க சக்ஸஸை ரீச் பண்ணவே முடியாது. உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த சயின்டிஃபிக் ஜேர்னி ஷேப் ஆக போகுது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆவாங்களான்னு தெரியல, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் ஃபியூஸ் போனதை கூட நம்மளால் ஒன்றும் அந்த பண்ண தெரியலை. ஆனால் சின்ன பிள்ளைகள் அழகாக ஃபியூஸ் எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கிறது தெரியும், சரியா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிங்க. அதே இது இந்த ஸ்கூலில் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ your togetherness with the school is
எக்ஸ்பெக்டட். உங்களோட கோஆப்ரேஷன் வித் த ஸ்கூல். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களோட கோஆப்ரேஷன் நினச்சி பாருங்க. எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களுக்காக வந்து உட்காருங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமானது வாழ்க்கையில். பிகாஸ் when your cooperation with the school is given, automatically they are prepared to excel in their life. So again I would say hats off to you parents. ஏன்னா இத்தனை பேர் இது சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க பிள்ளைகளுக்கு. So your children will be blessed. So thank you parents. And next, நான் சொல்லவே இல்லை, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக கைப்பற்றுவாங்க. Okay. And then my dear teachers, all there standing there working all the time. நினச்சி பாருங்க, கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க, மற்றவங்களாம் அடுத்த பிளானிங்குள்ளே இருக்காங்க. அவங்க தான் ஆக்சுவலி they meticulously plan and shape and mold the students. அவங்களோட இது இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க வரவே முடியாது. Your passion towards teaching has provided unparalleled educational experience to your children. So at this juncture, I would like to congratulate all the teachers who have dedicated. Again, I would like to say congratulations to all those who are involved. Yeah? இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்க கூட இன்வால்வ். அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் கோஸ் டு மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த நான் டீச்சிங் ஸ்டாஃப் டு ரைட். ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது. இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ டே ஆஃப் லேர்னிங், இன்ஸ்பிரேஷன், டே ஆஃப் லேர்னிங். நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது தெரியல, சொல்லி கொடுத்தேன்ல நான் உனக்கு. ஸோ இட்ஸ் அ டே ஆஃப் லேர்னிங், இன்ஸ்பிரேஷன். சில பிள்ளைங்க செஞ்சது எனக்கே இன்ஸ்பயர் ஆச்சு. ஷி வாஸ் கோயிங் ஆன். கையில் தெம்பையில் ஒரு பிள்ளைக்கு அந்த சிரிச் பெருசாக இருக்குது, உள்ள விட்டு லிக்விட உரியுது. அவன் முடியலாம், ஆனால் இருக்கிறா, நல்லா இருக்கிறா, திரும்ப விட்டு எடுக்கிறா. திஸ் இஸ் வாட் லேர்னிங் இஸ். ஏன்னா ஜெயிப்பமா என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஷி இஸ் கிவிங் அ ட்ரை அகேன் அண்ட் அகேன். கேர்ள், நான் எதுக்கு சொல்றேன்னா, இட் இஸ் அ டே ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும், எவ்ரி ஸ்டெப் யூ ஹவ் டேக்கன் டுடே இஸ் அ ஸ்டெப் டு the future science which will be better for all of us. So I would like to thank and congratulate the management for giving me an opportunity to be a part of this science contest, and especially Mrs. Jyoti. I would like to acknowledge my sincere thanks to her. அவங்களோட திங்கிங்கே வேறு லெவல், அந்த கப்புள்ஸோட திங்கிங் வேறு லெவல். ரசிகன் சார் அண்ட் கோல்டி மேம் ரெண்டு பேரோட திங்கிங் லெவலே வேறு லெவல். அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்கூல் வந்து இவ்வளோ அழகாக உருவெடுத்து வருதுன்னு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்ஸஸ் கோல்டி பிகாஸ் ஷீ இஸ் த பில்லர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தீஸ் ஆர் தி அதர் பில்லர்ஸ் who are அந்த பில்டிங்கை இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ am here in this hall. Thank you one and all. Bye. See you.